தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் பொதுவியற் படலம் குறித்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவியற் படலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அகத்திற்கும் புறத்திற்கும் பொதுவாக உள்ளது தான் பொதுவியற் படலம் அப்படிங்கிறது. இந்த பொதுவியல் படலத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய திணைகள் எல்லாம் பொதுவாக நிகழக்கூடிய இயல்பினை உடையது. அதனால் இதில் வரக்கூடிய திணைகளினுடைய துறைகள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா திணைகள், அதனோட ஒப்பிட்டு நம்ம அதை ஒட்டி தான் நம்ம பார்க்கணும். இது அதனுடைய இயல்போடு ஒட்டி காணுதல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஆனால் தொல்காப்பியர் என்ன பண்ணுறாரு, இதை வெட்சி திணைக்குள்ளே அடக்கி சொல்லிடுறாராம். நம்ம புறப்பொருள் வெண்பாமாலை நூலோட ஆசிரியர் இதை தனியாகவே குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பொதுவியற்பாலை அப்படிங்கக்கூடிய திணை பார்த்தோம் அப்படின்னா 4 பகுதிகளாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவியற்பாலை, சிறப்பிற்பொதுவியற்பாலை, காஞ்சி பொதுவியற்பாலை, முல்லை பொதுவியற்பாலை அப்படின்னு. இப்போது பொதுவியற்பாலை அப்படிங்கக்கூடிய இந்த துறைகளில் பார்த்திங்க அப்படின்னா 12 துறைகள் இருக்குது. பொதுவியற்பாலை அப்படிங்கக்கூடிய பிரிவுக்குள்ளே 12 துறைகள் இருக்குது அப்படின்னு புலவர்கள் சொல்கிறாங்க. இப்போ பார்க்கலாம் நம்ம. சீர்சால் போந்தை வேம்பொடு ஆரே உண்ண நிலையே ஏழக நிலையே கழநிலை ஏனை கற்காண்டல்லே கற்கோள் நிலையே கல்நீர்ப்படுத்தல் கண்ணடு கல்லே கல்முறை பழிச்சல் இற்கொண்டு புகுதல் என்ற 12 பொதுவியற்பாலை என்மனார் புலவர். சீர்சால் போந்தை வேம்பொடு ஆரே உண்ண நிலையே ஏழக நிலையே கழநிலை ஏனை கற்காண்டல்லே கற்கோள் நிலையே கல்நீர்ப்படுத்தல் கண்ணடுகல்லே கல்முறை பழிச்சல் இற்கொண்டு புகுதல் என்ற 12 பொதுவியற்பாலை என்மனார் புலவர். இப்போ நம்ம இந்த துறைகளுக்குரிய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போந்தை அப்படின்னா பார்த்திங்கன்னா, போந்தைன்னா பனந்தோடு பனம்பூ அப்படிங்கிறாங்க. சேரமான் சூடுகின்ற பூவினை புகழ்ந்தது தான் போந்தை அப்படிங்கிறது. சேரனினுடைய அடையாளப்பூ போந்தை அப்படிங்கிறது. களவா மன்னர் கண்ணுறு ஞாட்பேர் புலவேல் வானவன் பூ புகழ்ந்தன்று. புலவேல் வானவன், வானவன் அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே நமக்கு சேரனை குறிக்கக்கூடிய பெயர். அப்போ சேரனினுடைய பூவை புகழ்ந்து சொல்கிறது. அடுத்தது வேம்பு. வேம்பு அப்படின்னாலே நமக்கு தெரியும் அது பாண்டியனுடையது அப்படின்னு. அப்போ பாண்டியன் தன் முடிமேல் சுடக்கூடிய அந்த பூவை புகழ்ந்தது. வேம்பு அப்படிங்கும்போது பாண்டியனினுடைய அடையாளப்பூ. விரும்பார் அமரிடை வெல்போர் வழுதி, வெல்போர் வழுதி சுரும்பார் முடிமிசை பூ புகழ்ந்தன்று. விரும்பார் அமரிடை வெல்போர் வழுதி சுரும்பார் முடிமிசை பூ புகழ்ந்தன்று. அடுத்தது ஆர். ஆர் அப்படின்னு சொல்லும் பொழுது விரல்படை மறவர் வெஞ்சமம் காணின் மரப்போர் செழியன் மலைப்பூ உரைத்தன்று. செழியன் அப்படின்னு சொல்லும் பொழுது யார் நமக்கு அப்படின்னா சோழன். சோழன் சூடக்கூடிய அந்த மலை நாட்டிற்குரிய காவிரி நாட்டிற்குரிய பூவை சொல்கிறது ஆத்தி மாலை. அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்கிறது. விரல்படை மறவர் வெஞ்சமம் காணின் மரப்போர் செழியன் மலைப்பூ உரைத்தன்று. இப்போ 3 விஷயமும் ஃபஸ்ட்டு சேரனினுடைய பூவை புகழ்ந்தால் அது போந்தை, சேரன் போந்தை. அடுத்தது பாண்டியனை பற்றி சொல்கிறது வேம்பு. கடைசியில் சொல்கிறது தான் ஆத்திமாலை சூடக்கூடிய அரசன் ஆர், அவன் சோழன். அந்த மலைநாட்டு பூவினுடைய சிறப்பை சொல்லக்கூடியது ஆர். அடுத்தது பார்த்திங்கன்னா உண்ணநிலை. உண்ணநிலை அப்படின்னு சொல்லும் பொழுது மன்னன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நிமித்தம் பார்ப்பான். இந்த உண்ண மரம் இருக்கு இல்லையா, அது செழிச்சு இருந்தது அப்படின்னா மன்னனினுடைய அந்த போர் சிறப்பு அதெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த பூ வாடி போயிட்டு அந்த மரம் வாடி போயிட்டு அப்படின்னா செழிப்பாக இருக்காதுன்னெல்லாம் சொல்லுவாங்கள்ல. அவனுக்கு கிட்டக்கூடிய நன்மையையும் தீய நிமித்தத்தையும் இந்த உண்ண மரத்தோடு ஒட்டி காண்பது. நிமித்தம் பார்ப்பதற்குரிய மரத்தோடு கூட்டி அவனுடைய மிகு புகழை சொல்வது தான் உண்ணநிலை. என் மன்னன் வெல்வான் அப்படின்னா நீ நல்லா பூத்து செழிப்பாக இரு, அவன் அழிவான் அப்படின்னா நின் கோடு பட்டுப்போக அப்படின்னு சொல்கிறது தான் உண்ணநிலை. உண்ண மரத்தை சொல்வது தான் உண்ணநிலை. துண்ணருஞ்சிறப்பின் தொடுகடல் மன்னனை உண்ணஞ்சேர்த்தி உருபுகழ் மலிந்தன்று. துண்ணரும் சிறப்பின் தொடுகழல் மன்னனை உண்ணஞ்சேர்த்தி உருபுகழ் மலிந்தன்று. உண்ணஞ்சேர்த்தி உண்ணமரத்தோடு ஒப்பிட்டு சொல்வது. அடுத்தது ஏழக நிலை. ஏழக நிலையில் 2 இருக்குது. ஏழக நிலை 1 அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏழகம்னா நமக்கு தெரியும் ஆட்டுக்கிடாய் அப்படின்னு.
இந்த மன்னன் எப்படிப்பட்டவன்னா இளமை பருவத்தினன். இவன் என்ன பண்ணுறான், ஆட்டுக்கிடா மேலே ஏறிக்கிட்டு அதை செலுத்தக்கூடிய தன்மையன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஏறி செலுத்தக்கூடிய அந்த பருவம் என்பது மிக்க இளமை பருவம். இந்த அரசனினுடைய இளமை பருவம். அவன் இப்போ எந்த பருவத்தினனா இருக்கிறான் அப்படின்னா ஆட்டுக்கிடாய் மேலே ஏறி அதை செலுத்தக்கூடிய பருவத்தினனா இருக்கிறான். ஏழகம் ஊரினும் இன்னன் என்றவன் தாழ்வில் ஊக்கமோடு தகை புகழ்ந்தன்று. ஏழகம் ஊரினும் இன்னன் என்றவன் தாழ்வில் ஊக்கமோடு தகை புகழ்ந்தன்று. அடுத்தது ஏழக நிலை 2. ஏழக நிலை 2 அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் ரொம்ப இளமையாக இருந்தாலும் கூட அந்த இளமையை பாராமல் அவன் வேந்து தொழிலை, அரசன் தொழிலை மேற்கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது ஏழக நிலை 2. ஏந்து புகழ் உலகின் இளமை நோக்கான் வேந்து நிற்றலும் ஏழக நிலையே. அந்த இளமையான பருவத்தை கூட அவன் பொருட்படுத்தாமல் வேத்தியல் தொழிலை மேற்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது ஏழக நிலை 2. ஏந்து புகழ் உலகின் இளமை நோக்கான் வேந்து நிற்றலும் ஏழக நிலையே. அடுத்தது கழநிலை. கழநிலை அப்படின்னு சொல்லும் பொழுது மாறுபாடு காட்டக்கூடிய அந்த மாறுபாட்டினை உடையானான ஒரு வீரனினுடைய கழலை புகழ்ந்து சொல்வது. கழலினை புனைந்தது கழநிலை. கழநிலை பாருங்க. அடுமுரண் அகற்றும் ஆலகு ஞாட்பேர் கடுமுரண் வயவன் கழன் புனைந்தன்று. வீரன் ஒருவனினுடைய கழலினை புனைந்தது கழநிலை. அடுமுரண் அகற்றும் ஆலகு ஞாட்பிற் கடுமுரண் வயவன் கழன் புனைந்தன்று. ஒரு மழலை பருவத்தின அந்த வீரன் மழலை பருவத்தினா இருந்தாலும் கூட களத்தில் வந்துட்டான் அப்படின்னா அவன் புறமுதுகு காட்டாமல் நிற்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீரனை புகழ்ந்து அவனுக்கு கட்டிய கழநிலை கூத்து அப்படிங்கிறது தான் இது. அடுமுரண் அகற்றும் ஆலகு ஞாட்பிற் கடுமுரண் வயவன் கழன் புனைந்தன்று. அடுத்தது பார்க்கலாம். கற்காண்டல். கற்காண்டல் அப்படிங்கிறது போரில் வீழ்ந்துபட்ட அந்த மறவனுக்கு ஒரு கானகத்தில் போயிட்டு அது கல்லை நடுறதுக்கான அந்த இடத்தை நெடிய இடத்திலே நடுதற்கு தக்க கல்லை கண்டது கற்காண்டல். இந்த நடுகள் நடுறதுக்காக தக்க கல்லை கண்டுணர்வது தான் கற்காண்டல் அப்படிங்கிறது. ஆனா வென்றி அமரில் வீழ்ந்தோர்க்கு, அந்த போரில் விழுந்தோருக்கு காணம் நீலிடை கற்கண்டன்று. கல்லை நம்ம பார்க்கறது தான், அதுதான் கற்காண்டல் அப்படிங்கிறது. இந்த கற்காண்டல் 2 வகைப்படும். கல்கெழு சுரத்தில் சென்று கல்காண்டல், அது கொணர்ந்து செய்வது நாட்டி பின்னர் கற்காண்டல். அது சுரத்தில் போய் கற்காண்டல், அப்புறம் அதை செஞ்சதுக்கு பிறகு அப்புறம் போய் பார்க்கறது அப்படிங்கிறது தான் கற்காண்டல் அப்படிங்கிறாங்க. அடுத்தது கற்கோள் நிலை. கற்கோள் நிலை அப்படின்னு சொல்லும்போது விண்ணாட்டை சேர்ந்த வீரனுக்கு தாம் கண்ட கல்லினை கொண்டது, கண்ட கல்லை பெயர்த்து கொள்ளுதல். அதாவது தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பார்த்ததுக்கு பிறகு அதை கால்கோள் அப்படின்னு சொல்றாராம். காட்சிக்கு பின்னர் கால்கோள் அப்படிங்கிறாங்க. இங்கே கற்கோள் நிலை அப்படிங்கிறாங்க. துடிப்பறை முழக்கம் செய்யவும் விண்ணாட்டை சேர்ந்த வீரனுக்கு தாம் கண்ட கல்லினை கொண்டது. அந்த கல்லை போய் பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு அதை நம்ம எடுக்கிறது, அதுதான் கற்கோள் நிலை. மண் மருள துடி கரங்க விண்மேயார்க்கு கற்கொண்டன்று. மண் மருள துடி கரங்க விண்மேயார்க்கு கற்கொண்டன்று அப்படிங்கிறது கற்கோள் நிலை. அடுத்தது கல் நீர் படுத்தல். கல் நீர் படுத்தல்னா 2 இருக்கு. கல் நீர் படுத்தல் 1 என்ன சொல்லுது? 1 அந்த கல் இருக்கு இல்லையா, வண்டின மொய்க்கும் மாலையானது பக்கத்திலே அசைந்து வர கண்டு கை கொண்ட கல்லினை நீர்ப்படை செய்தது. நீர்ப்படை செய்கிறது தான் கல் நீர் படுத்தல். வண்டு சூழ் தாமம். வண்டு சூழ் தாமம் புடையே அலம் வர கண்டுகொண்ட கல் நீர் படுத்தன்று. கல்லினை நீர்ப்படை செய்வது தான் கல் நீர் படுத்தல். வண்டின மொய்க்கும் மாலையானது பக்கத்திலே அசைந்து வர கண்டு கை கொண்ட கல்லினை நீர்ப்படை செய்தது கல் நீர்ப்படுத்தல். நீர்ப்படுத்துதல் அப்படிங்கிறது தூய்மை செய்தல். வண்டு சூழ் தாமம் புடையே அலம் வர கண்டுகொண்ட கல் நீர்ப்படுத்தன்று. அடுத்ததா கல்நீர் படுத்தல்லையே இன்னொரு துறையும் கொடுத்துருக்காங்க. கல்நீர் படுத்தல் 2 அப்படின்னா ஓங்கிய கல் உய்த்தொழுக்கல் ஆங்கு எண்ணினும் அத்துறையாகும்.
உயர்ந்த நடுகல்லினை செலுத்தி நிறைத்தலை அவ்விடத்தே எண்ணினாலும் அது முன்பு சொன்ன கல்நீர் படுத்தல் அப்படிங்கக்கூடிய துறை தான் அப்படிங்கிறாங்க. அதாவது மறவர்களுக்கு நடுவதற்குறித்தான கல்லை தமது திரள் நிறைந்து உவகை மேற்கொள்ள மறவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒருவர் முன்பு ஒன்றாக அது வந்து போர்னா நிறைய மறவர்கள் இறந்து போவாங்க இல்லையா, அவங்களுக்கானதையெல்லாம் வச்சு நிறைய அடுக்கி வச்சாலும் அதுவும் கல்நீர் படுத்தல் தான் அப்படிங்கிறாங்க. ஓங்கிய கல் உய்த்தொழுக்கல் ஆங்கெண்ணினும் அத்துறையாகும். அடுத்தது கல் நடுதல். கல் நடுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது கல்லின் மேலாக இறந்துபட்ட வீரனின் பெயரை பொறித்து அதனை அழகுபெற நாட்டியது கல் நடுதல். அவன் பெயர் கல் மிசை பொறித்து கவின்பெற கல் நாட்டினது. அவன் பெயர் கல் மிசை பொறித்து, அந்த கல்லு மேலே பொறித்து கவின்பெற கல் நாட்டினது, அதனை அழகுபெற நாட்டுவது தான் கல் நடுதல். அவன் பெயர் கல் மிசை பொறித்து கவின்பெற கல் நாட்டினது. அடுத்தது கல்முறை பழிச்சல். கல்முறை பழிச்சல் அப்படின்னு சொல்லும் பொழுது போர் விருப்பத்தை உடைய வீரனுக்கு நெட்ட அந்த கல்லினை வாழ்த்துவது தான் கல்முறை பழிச்சல். பழிச்சல் அப்படின்னா இங்கே பழித்து தூற்றி சொல்வது கிடையாது, வாழ்த்துறது தான் கல்முறை பழிச்சல் அப்படிங்கிறது. நிழலவிர் எழில் மணிப்பூன் கழல்வெய்யோன் கல்வாழ்த்தின்று. நிழலவிர் எழில் மணிப்பூன் கழல் வெய்யோன் கல்வாழ்த்தின்று அப்படிங்கிறது. கால் கொள்ளுங்கால் தெய்வத்திற்கு சிறப்பு செய்து வாழ்த்துதலும் பின்னர் நடப்பட்ட கல்லினை தெய்வமாக வாழ்த்துதலும் அப்படின்னு இது 2 வகைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. கால் கொள்ளுங்கால் தெய்வத்துக்கு சிறப்பு செய்து வாழ்த்துறது, அப்புறம் நடப்பட்ட அந்த கல்லினை தெய்வமாக வாழ்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு கல்முறை பழிச்சல் 2 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இற்கொண்டு புகுதல். இற்கொண்டு புகுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது வேந்தர் செய்த போரிடத்தே வீழ்ந்து பட்டோனினுடைய கல் இது என வாழ்த்தி திரண்டு கோயில் எடுத்து புகுவது இற்கொண்டு புகுதல். அந்த கல்லை போய் பார்க்கறது, அதுக்கப்புறம் அந்த கல்லை எடுத்துட்டு வர்றது, அப்புறம் அந்த கல்லை தூய்மைப்படுத்துறது 2 முறை சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல பாருங்க. அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நடுகள்லாம் அவனுடைய பெயரெல்லாம் பொறிச்சிட்டு அதை என்ன பண்றது, கோவிலுக்குள்ள எடுத்துட்டு போறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் இற்கொண்டு புகுதல். தேத்தமருள் விழிந்தோன் கல்லென ஏத்தினர் துவன்றி இற்கொண்டு புக்கன்று. தேத்தமருள் விழிந்தோன் கல்லென ஏத்தினர் துவன்றி இற்கொண்டு புக்கன்று அப்படிங்கிறது இற்கொண்டு புகுதல். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த 12 சொல்லியிருக்கோம். இதில் நமக்கு 2 வந்திருக்கு. 2 வந்தது எதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழக நிலையில் பார்த்தீங்கன்னா 2 வந்திருக்கு. ஏழக நிலை 1, ஏழக நிலை 2ன்னு. அதனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் கல்நீர் படுத்தலில் 2 ஆக நம்ம 14 சொல்லியிருக்கோம் இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சேர்த்து பார்த்துடலாம். இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா பொதுவியற் படலம் அப்படின்னு சொல்லக்கூடியது 12 துறைகளை கொண்டதாக இருக்குது. போந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது சேரன் சூடக்கூடிய அந்த பூவை புகழ்வது. வேம்பு அப்படின்னு சொல்லும்போது பாண்டியனினுடைய பூவை புகழ்ந்து சொல்வது. ஆத்திமாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர் அது பார்த்தீங்கன்னா சோழனினுடைய பூ. உண்ண நிலை கண்டு நிமித்தம் காணக்கூடியது அந்த உண்ணமரத்தினுடைய நிலை. அடுத்தது ஏழக நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பருவம் எப்படி இருக்கு, அவனுடைய பருவம்னா ஆட்டுக்கிடாய் மேலே ஏறி அது கூட விளையாடக்கூடிய பருவமா இருக்கு அப்படிங்கிறது அந்த ஏழக நிலை. அந்த ஏழக நிலையிலே 2 அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இளமையையும் அவன் நோக்காம அவனுக்கு அரசாட்சி கிடைக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஏழக நிலை. அப்படி கிடைக்கக்கூடியதை அவன் சிறப்பா செய்யறான் அப்படிங்கிறது. கழல் நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீரன் ஒருவனினுடைய கழல், அந்த கழல் கட்டியிருக்கக்கூடியதை சொல்றதுதான் கழல் நிலை அப்படிங்கிறது. கற்காண்டல் அப்படிங்கிறது மறவனுக்கு கல்லை நம்ம போய் தெரிதல், இந்த மறவனுக்கு இந்த கல்லை நம்ம தெரிவு செய்யலாம் அப்படிங்கிறது கற்காண்டல். அதை கை கொள்ளுதல், அந்த கல்லையே நம்ம எடுத்துக்கிட்டு வர்றது கற்கோள் நிலை அப்படிங்கிறப்போ. அப்புறம் அதன் மாலையிட்டு நீராட்டுறது, அதை எந்த இடத்துல நடலாமோ அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துறது அப்படிங்கிறது கல் நீர்ப்படுத்தல் அப்படின்னு சொல்றோம். அந்த கல்லை நல்லா தூய்மை செஞ்சுட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்லை நடுதல். இப்போதான் அந்த கல் நடுதல் நடக்குது. அப்புறம் அந்த நட்ட கல்லை வாழ்த்துதல் ஆகிய கல்முறை பழிச்சல். கல்முறை பழிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும், இற்கொண்டு புகுதல், அதை கோயில் எடுத்து வாழ்த்தி வழிபடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது இற்கொண்டு புகுதல்.